Hello student, welcome to Sri Education Tamil, class 10th, எடுத்துக்காட்டு 1.3 a equal to x belongs to n, 1 less than x less than 4, b equal to x belongs to w, 0 less than or x less than 2 மற்றும் c equal to x belongs to n, x less than 3 என்க. இப்போ ஒன்று என்னன்னா கொஷனில் a cross b union c equal to a cross b union a cross c. ரெண்டாவது a cross b intersection c equal to a cross b intersection a cross c என்பவற்றை சரிபார்க்க. இப்போ a b c என 3 கொடுத்துருக்காங்க. இது கன கட்டமைப்பு முறையில் இருக்கு. நம்ம இதை பட்டியல் முறையில் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் தீர்வு a equal to x belongs to n, 1 less than x less than 4. இப்போ nங்கிறது நேச்சுரல் நம்பர். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 எக்ஸெட்ரா. இப்போ 1 கொடுத்துருக்காங்களா, இது லெஸ் தென் தான். லெஸ் தென் ஆர் கொடுத்தாதான் இந்த 1ஐயும் எடுத்துக்கணும். அப்போ 1 எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது 2 3 4 எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஏன்னா லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் கொடுத்துருந்தாதான் நம்ம 4 எடுக்கணும். அப்ப 4 விட குறைவு 3. இது A. B. X belongs to W, 0 less than or X less than 2. Wங்கிறது ஹோல் நம்பர், முழுக்கள்னு சொல்லுவோம். முழுக்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 0 1 2 3 எக்ஸெட்ரா. இப்போ இந்த 0ங்கிற நம்பர் எடுக்கலாமா? என்ன எடுக்கலாம்? ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் கொடுத்துருக்காங்க. இப்போ 0 1 2 எடுக்கலாமாப்பா? எடுக்கக்கூடாது. அடுத்தது C. X belongs to n, X less than 3. அதே நேச்சுரல் நம்பர் 1 2 3 எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க லெஸ் தென்ல 3 விட குறைவு. இது அப்ப ஏன்னா தனித்தனியா எடுத்து எழுதிக்குங்க. 2,3, B 0,1, C 1,2. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 1 A cross B union C equal to A cross B union A cross C கொடுத்துருக்காங்களா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூஃப் பண்ணணும். A cross B union C. ஃபர்ஸ்ட் B union C எடுத்து எழுதிக்கலாம். B union Cனா ஃபர்ஸ்ட் B எது? 0,1 யூனியன் அப்படிங்கிறது சேர்ப்பு. அதாவது ரெண்டு, இப்ப B அண்ட் C இந்த ரெண்டு கணத்துல உள்ள உறுப்பை நம்ம சேர்க்கிறது. 1,2 இப்ப சேர்க்கலாமா? 0 1, அதாவது ரெண்டு கணத்திலையும் இப்ப ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதணும். 1 2 இதான் B யூனியன் C. 0,1 2. அடுத்தது A cross B யூனியன் C. இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்ப எழுதலாம். A என்ன? 2,3 cross B யூனியன் C 0,1,2. இது இப்ப இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். என்ன இது கார்ட்டீசியன் முறையில இருக்கா? அப்ப கிராஸ் பண்ணலாமா? எப்படி? 2,0 2,1 2,2 2,0 2,1 2,2 அதுக்கப்புறம் 3,0
3,1 3,2 இது A cross B யூனியன் C. இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு A cross B யூனியன் A cross C கண்டுபிடிக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இது A cross B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். A எது 2,3 கிராஸ் B 0,1. இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். 2,0 2,1 3,0 3,1. இது A cross B. அடுத்தது இது A cross C கண்டுபிடிக்கணும். A இது 2,3 கிராஸ் C 1,2 2,1 2,2 3,1 3,2. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? A cross B யூனியன் A cross C. யூனியன் சேர்க்கிறது. இப்போ A cross B யோட வேல்யூவையும் A cross C யையும் சேர்க்கணும். நம்ம A cross B யூனியன் A cross C. ஃபர்ஸ்ட் 2,0 அதுக்கப்புறம் 2,1 ரெண்டுக்கும் மேற்பட்ட எண் இருந்தா ஒரு தடவை தான் நம்ம அதை சேர்க்கணும். அப்ப 2,1 2 வாட்டி இருக்கு, ஒரு தடவை எழுதுனா போதும். அதுக்கப்புறம் 2,2 3,0 3,1 சாரிப்பா இங்க 1 எழுத 3,1 அதுக்கப்புறம் 3,1 எழுதாச்சு. அங்கே 2 தடவை இருக்கு, ஒரு தடவை அப்புறம் அடுத்து 3,2. இது ரெண்டாவது சமன்பாடு. ஃபர்ஸ்ட் A cross B யூனியன் C இதே ஆன்சர் தான் வந்திருக்கும். அப்ப therefore 1 மற்றும் 2 நம்ம A cross B யூனியன் C ஒன்னாவது சமன்பாடுன்னு வச்சிருந்தோம். இது ரெண்டாவது சமன்பாடு. அப்போ 1 மற்றும் 2 இதுல இருந்து A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C என நிரூபிக்கப்பட்டது. ரெண்டாவது கொஸ்டின் A cross B intersection C equal to A cross B intersection A cross C. intersection அப்படின்னா பொது உறுப்பு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். A cross B intersection C. ஃபர்ஸ்ட் B intersection C எடுத்து கண்டுபிடிக்கிறோம். B எது 0,1 intersection C 1,2. இன்டர்செக்ஷன்னா பொது உறுப்பு, ரெண்டுத்துலயும் உள்ள பொதுவான ஒரு உறுப்பு எது? 0 இருக்கா? இல்ல. 1 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப 1 தான் இதோட பொதுவான உறுப்பு, 2 இல்ல. அப்ப B intersection C 1. அடுத்தது A cross B intersection C. A எது 2,3 கிராஸ் B intersection C 1 கண்டுபிடிச்சிருக்க இடத்த எழுதிட்டோம். இப்ப இத கிராஸ் பண்ண போறோம் கார்ட்டீசியன் முறை. 2,1 3,1 இதுதான் A cross B intersection C யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இது ஒன்னாவது ஈக்குவேஷன்.
அடுத்த ரெண்டு எது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C பார்க்க போறோம். அது ரைட் ஹேண்ட் சைடு. A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஃபர்ஸ்ட் A கிராஸ் B கண்டுபிடிக்கிறோம். A எது 2,3 கிராஸ் B எது 0,1. இப்போ கிராஸ் பண்ண போறோம். 2,0 2,1 3,0 3,1. இது A கிராஸ் B. அடுத்தது A கிராஸ் C பார்ப்போம். A கிராஸ் C. A 2,3 கிராஸ் C 1,2. கிராஸ் பண்ணலாமா? 2,1 2,2 3,1 3,2. இப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு, A கிராஸ் Cயும் கண்டுபிடிச்சாச்சு. அது ரெண்டும் இது அப்படியே மொத்தமா இணைச்சு கண்டுபிடிக்க போறோம். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இப்போ இதை பொதுவா எடுத்து எழுதுவோமா? 2,0 2,1 3,0 3,1 இன்டர்செக்ஷன் இங்க எடுத்து எழுதிக்கிறேன்ப்பா. அடுத்தது A கிராஸ் B 2,1 2,2 3,1 3,2. இன்டர்செக்ஷன் என்ன? பொதுவானது. இது ரெண்டுத்துலயும் பொதுவானதை எடுக்கிறோம். 2,0 இருக்கா? இதுல இல்ல. 2,1 இருக்கா? இதோலையும் இங்க இருக்கு. அடுத்தது 3,0 இல்லப்பா. 2,2 இல்ல. அதுக்கப்புறம் இது 3,1 3,2 கிடையாது. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்ப A கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cயும் என்ன? 2,1 3,1 வந்திருக்கும். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C ரெண்டாவது ரைட் ஹேண்ட் சைடும் நிரூபிச்சாச்சு. ரெண்டுமே சமம். அப்ப 1 மற்றும் therefore 2 இருந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C equal to A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளவுதான்ப்பா. எடுத்துக்காட்டு 1.3 முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.